அப்படின்னா, பிரபஞ்சம் எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன். தலை சுத்திரும். ஸோ பொறுமையா இந்த இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க. ஸோ தட் பிரபஞ்சம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு சில பொறுப்புணர்ச்சிகள்லாம் வரும். எப்படி நம்ம ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நான் அனுப்புற ஃபைல் எப்படி அங்க ப்ராசஸ் ஆகுது, எத்தனை டேபிளுக்கு மாறுது, எத்தனை பேரோட கையெழுத்து அதுல உழுகுதுன்னு இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது உங்களுக்கு ஒரு ஒரு புரிதலை கொடுக்கும். ஓகே, இப்போ இப்போ ஒரு நாள் எடுத்துக்குவோம். ஒரு நாள் முழுக்க நம்ம பல ஏரியாவில் வாழ்றோம். ஓகே, அதாவது ஒரு ஒரு ஆஃபீஸில் நீ இருக்கும் பொழுது ஒரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட உலகத்தில் நீ இருக்க. உன் வீட்டில் உன் பொண்டாட்டி கூட இருக்கும் பொழுது உன் பொண்டாட்டி கூட அது ஒரு உலகம். உன் குழந்தைங்களோட நீ இருக்கும் பொழுது அது ஒரு உலகம். உன் நண்பர்களோடு நீ இருக்கும் பொழுது அது ஒரு உலகம். நீ தனியா ரூம்ல இருக்க, அதனுடைய தனி உலகம். நீ ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துட்டு அந்த மொபைல் ஃபோனுக்குள்ள மூழ்கி போற, அது ஒரு உலகம். இப்படி இப்படி கணக்கெடுத்து பார்த்தோம்னா நம்மலாம் ஒரு நாளைக்கு பல்வேறு உலகங்களுக்குள்ள பூந்து வரோம். இந்த உலகம், அந்த உலகம், அந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு ஒரு ஜம்ப், அங்கிருந்து அங்க ஒரு ஜம்ப், அங்கிருந்து அங்க ஒரு ஜம்ப், இப்படின்னு நம்ம பல உலகத்தில் வாழ்கிறோம். இந்த பூலோகத்திலேயே ஒரு நாள்ல பல உலகத்துல நம்ம சஞ்சாரம் செய்யறோம். இது உங்களுக்கு புரியுதா? ஒன்னொன்னு ஒரு உலகம் தானே. அதுதானே காலத்துல பெரியவங்க கேட்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அப்படியே தீவிரமா யோசிச்சுட்டு இருப்போம். அங்க நம்மள 2-3 தடவை கூப்பிட்டுருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. தட்டி உலுக்கி, ஏய் எந்த உலகத்துல இருக்க, கூப்பிட்டுட்டே இருக்கேன் காது கேட்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டாங்க? எந்த உலகத்துல இருக்க? ஏன்னா நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன்ல, அந்த உலகத்துல இருந்தேன். அப்படித்தான் நம்ம நாள் முழுக்க பல்வேறு உலகத்துல சஞ்சரிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய ஒவ்வொரு தாட்ஸும் நம்மளுடைய உடம்புல இருந்து வெளிப்படுத்துற வைப்ரேஷன் அத்தனையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போகுது. அது போயிட்டு மேனிஃபெஸ்ட் ஆகி ரியாலிட்டிக்கு வருது. அதாவது உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த கடல்ல இருந்து ஆவியா தண்ணி மேல போகும், திரும்பவும் அது மழையா மாறி ஆவியா போகும்போது உன் கண்ணுக்கு தெரியாது, வெப்பம் அப்படியே வெயில் அடிக்கும், அவ்வளவுதான். ஆனா அங்க லிட்டர் கணக்குல தண்ணி மேல போயிட்டு இருக்குது கடல்ல இருந்து, கண்ணுக்கே தெரியாம அது போய் அப்புறம் ஒரு மாதிரி கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகி அப்புறம் நல்லா சடன்னு ஐஸ் கட்டியா கீழே உழுகுதா இல்லையா? அது போலத்தான் உன்னால உணர முடியாத, நீ கவனமே இல்லாத உன்னுடைய தாட்ஸு, உன்னுடைய எமோஷன்ஸ் 24 bars போயினே இருக்குது. அது போய் எப்படி மழை பெய்யற மாதிரி திரும்ப உன் லைஃப்ல நடக்கும். நீ பாசிட்டிவான தாட்டை போட்டேன்னா அது போய் திரும்ப பாசிட்டிவான ஒரு சம்பவமா உன் லைஃப்ல நடக்கும். நெகட்டிவான ஒரு எண்ணத்தை போட்டேன்னா அது போய் திரும்ப ஒரு நெகட்டிவான சந்தர்ப்பமா உன் லைஃப்ல விழுவும். இதுதான் பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக். பிரபஞ்சம் இப்படித்தான் இயங்குது. ஈர்ப்பு விதியோட கான்செப்டே இதுதான். நீ நீ எதை நினைக்கிற, பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களே, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். நீ நீ எதை நினைக்கிறியோ உன் லைஃப்ல அதான் நடக்கும். நீ உன் வாழ்க்கையை மாத்தணும்னா நீ மாறணும், நீ மாறினா உன் வாழ்க்கை மாறும் அப்படின்லாம் சொல்றதோடைய உள்ள அர்த்தம் இதுதான். ஓகே, ஸோ அப்போ நம்ம 24 மணி நேரத்துல பல உலகத்துல சஞ்சாரம் செய்து பலவிதமான தாட்ஸையும் பலவிதமான எமோஷன்ஸையும் நம்ம பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்துறோம். ஓகே, இப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி ரிசீவ் பண்ண தெரியுமா? பிரபஞ்சத்தோட ஆஃபீஸு அது ஒரு பெரிய லெபார்டரி மாதிரி. இந்த பிளட் பேங்க்லாம் நம்ம பிளட் கொடுப்போம்ல, பிளட் நீங்க டொனேஷன் பண்ணுவீங்க, ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அதுன்னு ஏதோ உங்க பிளட் என்னமோ அதை நீங்க டொனேட் பண்ணுவீங்க. இப்போ உங்களோட பிளட்டை அப்படியே எடுத்து ஒரு பாக்கெட்ல எடுத்துருவாங்க. ஓகே, கொஞ்சம் இவ்வளோ எடுத்துருவாங்க. இப்போ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பி பாசிட்டிவ் பிளட் எடுத்தா இதை கொண்டு போய் அப்படியே இன்னொருத்தனுக்கு தேவைப்படுறவனுக்கு அந்த பி பாசிட்டிவ் அப்படியே அவன் உடம்புக்குள்ள ஊத்துவாங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த பிளட்டை லேபுக்கு எடுத்துட்டு போயிட்டு இப்போ அந்த பிளட்டை பிரிப்பாங்க. அதில் இருக்கிற ஆர்பிசி தனியாக, ரெட் பிளட் செல்ஸை தனியாக பிரிப்பாங்க, ஒயிட் பிளட் செல்ஸை பிரிப்பாங்க, அதில் இருக்க பிளேட்லெட்ஸை தனியாக பிரிப்பாங்க. இன்னும் அதில் கூறுகள் நிறைய இருக்குது, மெடிக்கல் டேர்ம்ஸ், இன்னும் அதில் என்னென்னமோலாம் மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வைப்பாங்க.
அப்புறமா நாளைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் போது அதை அவங்க அப்படி ரெடி பண்ணி அந்த பேஷண்ட்டு அப்படி கொடுப்பாங்க. அப்படியே நம்ம பிளட் எடுத்து டைரக்டா இன்னொருத்தனை அப்படி கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அப்ப பிரிப்பாங்க, பிளட்டை பிரிப்பாங்க. பிரபஞ்சமும் அப்படித்தான் பிரிக்கும். நீ ஒரு 1/2 மணி நேரம் இப்படி மொபைல்ல நீ ஒரு வீடியோ பார்த்து மச்சான், ஓகே, இது ஒரு காமெடி ஷோ இல்லை ஒரு படம் வாட்டவர், நீ இப்படி பார்த்த. பிரபஞ்சம் வந்து இந்த ஃபைல் டைரக்டா பிரபஞ்சத்திட்ட அவர் வந்து 1/2 மணி நேரம் படம் பார்த்தாருங்க அப்படின்னு ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் போயிடும். ஓகே, ஸோ இப்போ நீ 1/2 மணி நேரம் வந்து ஒரு படம் பார்த்த, அதுல உனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, திரும்ப லைஃப்ல வந்து சந்தோஷம் வரணுமா அப்படின்னா கிட்டத்தட்ட தான் வரணும் தான். பட் அது எப்படி ஃபார்மேட் ஆகும் தெரியுமா? அந்த 1/2 மணி நேரத்தை இந்த பிரபஞ்சம் பிரிக்கும். என்னன்னா, இந்த 1/2 மணி நேரத்துல நீ உன்னுடைய சிரிப்பு அப்படின்ற எமோஷன் எவ்வளவு நேரம், ஏக்கம் அப்படிங்கிறது அதுக்குள்ள எவ்வளவு இருந்துச்சு, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதுக்குள்ள எவ்வளவு இருந்துச்சு, ஆசை அப்படிங்கிறது அதுக்குள்ள எவ்வளவு இருந்துச்சு, கோபம் அப்படிங்கிறது எவ்வளவு, இப்படி அது ஒரு ஒரு எமோஷனையும் தனித்தனியா பிரிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு படம் பாக்குறீங்க, அதுல வந்து ஒரு ஹீரோ ஹீரோயினோட ரொமான்ஸ் சீன் ஓடுதுன்னு வச்சுக்கோ. இப்ப நீ வந்து அதை ரசிச்சு பார்த்த. எப்ப நீ வந்து உனக்கு கேட்ட நீ என்ன சொல்லுவ? நான் வந்து ஒரு ஒரு 15 நிமிஷம் வந்து ஒரு லவ் சீன் ஒன்று பார்த்தேன், ஐ எம் சோ ஹாப்பி, என்னோட மூடே மாறிடுச்சு, எனக்கு அந்த சீனை டல்லா இருந்தேன், அந்த லவ் சீனை பார்த்தோன்னே எனக்கு இப்போ மூடு கொஞ்சம் நல்லா இருக்கு, ஐ எம் ரிலாக்ஸ்ட், நான் சந்தோஷமா இருந்தேன் நீ சொல்ல போற. ஓகே தான். இதை பிளட் எப்படி பிரிச்ச மாதிரி, லேப்ல பிரிச்ச மாதிரி இதை பிரிச்சு பார்க்கும் யூனிவர்ஸ். அதுல அதுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் அதுக்கு கிடைக்கும்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையேடா அப்படின்னு அதுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஒரு படம் பார்க்குற, படத்துல வந்து ஹீரோயின் வந்து அப்படி அமர்க்கலமா ஒரு சூப்பரான காஸ்டியூம் போட்டு வரா. இதே நீ ஒரு பையனா இருந்து என்ன பார்ப்ப? இந்த மாதிரி ஒரு அழகி நம்ம லைஃப்ல இல்லையே, நமக்கு எனக்குன்னு இப்படி ஒரு அழகி இல்லையே அப்படின்னு நீ நினைப்பே இல்லையா? இதே நீ ஒரு பொண்ணா இருக்க, நீ நினைப்ப, ஏய் அவளோட காஸ்டியூம் பாத்தியா, அவளோட மேக்கப் பாத்தியா, அவ தலையில போட்டிருக்க அந்த அந்த இது பாத்தியா, அவ காதல ஏன் அந்த செயினை பாத்தியா, அந்த நகையை பாத்தி, வாட் எவர் அவங்களுக்கு என்ன வேணுமோ, ஏய் செம்மையா இருக்குல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? எங்கிட்ட அது இல்லையே அப்படிங்கிறதா அதோட அர்த்தம். பட் அந்த ஃப்ளோல 15 நிமிஷம் அந்த ரொமான்ஸ் சீனோட ஃப்ளோல நீ ஏக்கப்பட்ட, உன்கிட்ட அது இல்லைன்னு நீ கவலைப்பட்ட, துக்கப்பட்ட, துயரப்பட்ட, அது இல்லைன்னு ஏங்குன அப்படிங்கிற எமோஷனை நீ உணரலையே தவிர அதங்க இருந்துச்சு. ஒரு சீனை பாக்குற அந்த ஹீரோயின், ஒரு ஹீரோயினை வந்து ஹீரோ காப்பாத்துறான். அப்ப அது வந்து அந்த பொண்ணு இதை பாக்குது அந்த படத்தை, அப்பா அவனை எப்படியோ ஹீரோ காப்பாத்திட்டான், சந்தோஷம். படம் பார்த்தியா? ஓகே. அப்படி மட்டும் ஓடிச்சு? உள்ளுக்குள்ள கம்பாரிசன் ஓடி இருக்கும். எனக்கு வரப்போற கணவர் நாளைக்கு இப்படி என்ன காப்பாத்துவாரா, இப்ப இருக்கிறானே என் புருஷன், இவன்லாம் எனக்காக இந்த மாதிரி பண்ணுவான், என் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணுவான், அவன் பண்ணான்டா படத்துல, அவன் பண்ணான், இவன்லாம் பண்ணுவானா, இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள ஓடி இருக்கும். அது உனக்கு தெரியாது, நீ அந்த சீனை பார்த்த ஃப்ளோல உனக்கு தெரியாது, பட் அது உள்ளுக்குள்ள இருக்கு. யூனிவர்ஸ் என்ன பண்ணணும், இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் தனித்தனியா பிரிக்கிற மாதிரி நீ வந்து 15 நிமிஷம் ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ண அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோ. உள்ளுக்குள்ள ஒரு 10% ஆஃப் ஏக்கம், ஒரு 15% ஆஃப் கோபம். சீரியல் பாக்குறாங்கல்ல, ஓகே சீரியலை பத்தி சொல்லக்கூடாது, நான் அப்புறம் நீ நடிச்சே அப்படின்னு என்ன சொல்லுவீங்க. ஸோ நம்ம அதுல ஒரு ஒரு காட்சி, ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அதுல இருந்து நம்ம நிறைய விதமான எமோஷன்ஸை வெளிப்படுத்துறோம். அது நம்மளுக்கு தெரியாது. உனக்கு தெரியலன்றதுனால அது கணக்குல வராதுன்னு அர்த்தம் இல்லை. பிரபஞ்சம் அது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கும். ஸோ ஓவராலா ஒரு நைட் ஃபுல்லா அது பார்க்கும் பொழுது இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் துக்கம், இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஏக்கம், இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சந்தோஷம், இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி, இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் நம்பிக்கை, இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அவநம்பிக்கை, எல்லாத்தையும் அது தனித்தனியா பிரிச்சு வச்சு அது தனியா சேர்ந்துக்கிட்டே போகும். ஓவராலா இப்ப நேத்தோடது, போன வாரத்தோடது, இது வரைக்கும் என்ன அந்த அந்த சந்தோஷம் அப்படிங்கிற அது ஒண்ணு தனியா ஒரு கவுண்ட் ஏறினே இருக்கும். அவநம்பிக்கை அப்படிங்கிறது தனியா ஒரு கவுண்ட் ஏறினே இருக்கும். அதுக்கு எல்லாத்தையும் தனித்தனி ஃபைல் போட்டு வச்சிருக்கோம். இப்படி எல்லாத்தையும் ஃபைல் போட்டு வச்சிருக்கா. இது எல்லாமே உடனே மேனிஃபெஸ்டேஷனுக்கு வராது.
அதுக்கு ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸ் எல்லாம் வந்து நீங்க இந்த லா ஆஃப் கர்மா இதெல்லாம் நீங்க படிக்கணும். லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் அஸ்ட்ராலஜி இதெல்லாம் நீங்க படிக்கணும். அதுலதான் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ பாட்டுக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு டே ஃபுல்லா 24 மணி நேரமும் நிறைய துக்கமான விஷயங்களா கொடுத்துட்ட. அடுத்த நாள் பார்த்தா ஏகப்பட்ட சந்தோஷமான எமோஷன்ஸை கொடுத்துருக்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஏகப்பட்ட டெரரு ரணமான எமோஷன்ஸா கொடுத்துருக்க. இப்ப நான் என்ன, நீ என்ன கொடுத்தியோ அப்படியே அதை கொடுக்க முடியுமா? அப்படி இல்லை. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீ இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ற. லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு லைஃப்ல வந்து நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுற, உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் அமையணும்னு நீ அதை நோக்கி ஓடிட்டு இருக்கில்ல, அதை நடைமுறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு இதுல எதெல்லாம் போடணும், எதெல்லாம் இப்ப போடணும், எதெல்லாம் அப்படின்னு அது பார்த்து வேலையை பண்ணி அது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விடும். நீங்க நிறைய கொடுத்ததெல்லாம் சேர்த்து இருக்கும், அதுல அதை எடுத்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டும். திருக்குறள் கூட இப்ப ஞாபகத்துக்கு வருது. திருக்குறள்ல வள்ளுவர் இதை சொல்லியிருப்பாரு, ஊழ்வினை ஊர்ந்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். எந்த குறள்னு எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி நீ போட்ட தாட்ஸ், இதுக்கு முன்னாடி நீ பண்ண ஆக்ஷன்ஸ், இதுக்கு முன்னாடி நீ பண்ண கர்மா, ஸோ அது வந்து அது அப்படியே போயிடாதான். அது வந்து கரெக்டான நேரத்துல, தேவைப்படுற நேரத்துல, கரெக்டான நேரத்துல ஊர்ந்து வந்து ஊட்டுமா. அது வந்துடும் உனக்கு. அது வந்து ஒன்று வந்து சேரும். ஐயோ அது எப்போ வரும், அது எப்போ வரும், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கர்மம் செஞ்சு வச்சிருக்கேன், அது எப்போ வரும்னு எனக்கு ஏதாவது தெரியுமா, தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கான்னா அதுக்கு பேர் தான் அஸ்ட்ராலஜி. அந்த அதுக்கு பேர் வந்து ஊழ்வினை குறிப்புன்னு பேரு. ஜாதகத்துக்கு சுத்தமான தமிழ்ல ஊழ்வினை குறிப்பு அப்படின்னு அதுக்கு பேரு. அதை எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச கர்மாலாம் அதுல தெரிஞ்சிரும். அந்த கிரகங்கள்ல எந்தெந்த வீட்டுல எவன் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பார்த்தா நீ எந்தெந்த விதமான கர்மாவை செஞ்சிருக்க, அது எந்தெந்த காலகட்டத்துல ஊர்ந்து வந்து உன்னை ஊட்டும்னு அதுல தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து லா ஆஃப் அஸ்ட்ராலஜி, லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் அஸ்ட்ராலஜி இதெல்லாம். ஸோ நான் உங்களுக்கு பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, எல்லா சயின்ஸும் இப்படிதான் ஒன்றாக இணைந்து உன் வாழ்க்கையை நடத்துது. லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் அஸ்ட்ராலஜி. நீங்க யூனிவர்சல் லாஸ், பிரபஞ்ச விதிகள்னு கூகுள் அடிச்சு பாருங்க. 14 பிரபஞ்ச விதிகள், 21 பிரபஞ்ச விதிகள் அப்படின்னு ஏகப்பட்ட விதிகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திருக்குறள்ல இருக்கிற ஒண்ணுன்னு பிரபஞ்ச விதி 1330 பிரபஞ்ச விதி அதுல இருக்கு. ஸோ பேசிக்லி ஸோ இப்படிதான் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல. இப்போ நான் என்ன பண்ணட்டும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றதா வேண்டாமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் நடக்கலை இழுத்துக்கிட்டு போகுதுன்னா உடனே அப்படியே மனசு வந்து இதாகி நெகட்டிவிட்டியில போயிட்டு என்னங்க நடக்கலை ஏதுங்கன்னு இந்த தவிப்பு அப்படிலாம் போகக்கூடாது. ஏன் நடக்கலைன்னா ஓகே சரி ஏதாவது ஒரு தடை இருக்கும். ஏன்னா நம்ம தான் அன்கான்ஷியஸா ஏகப்பட்ட கர்மத்தையும் நம்ம தாட்ஸ்லயும் எமோஷன்ஸ்லயும் போடுறோமே. ஏதோ நெகட்டிவிட்டி ஏதோ ஒரு தடையா இருக்கு. சரி ஓகே, அது கரெக்டான நேரத்துல ஊர்ந்து வந்து ஊட்டும், கரெக்டான நேரத்துல வரும். ஓகே, இப்போ இந்த க்ஷணம் தான் முக்கியம், திஸ் பிரசன்ட் மொமெண்ட் தான் முக்கியம். நேத்து நான் போட்டதுதான், நீ போய் பாஸ்ட்ல போயிட்டு அதெல்லாம் சரி பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல எப்ப வரும்ன்றது ஊழ்வினை ஊர்ந்து வந்து ஊட்டும். அது எப்ப மேனிஃபெஸ்ட் ஆகணுமோ அப்ப மேனிஃபெஸ்ட் ஆகும். உன் கையில இருக்கிறது இப்ப இந்த பிரசன்ட் மொமெண்ட் மட்டும்தான். இப்போ நீ என்ன தாட்ஸை போடுற, இப்போ நீ என்ன எமோஷன்ஸை போடுற, அதை மட்டும் நீ கவனம் வச்சுக்கிட்டேன்னா மச்சான், மற்ற விஷயங்கள் எல்லாம் உன் கையில கிடையாதுன்ற நானு. சரி இப்ப இந்த உடம்பு இருக்கு, மூச்சு விடுறது நீயா மூச்சு விடுற, தானே தான் மூச்சு விட்டுக்குது. ரத்தங்கள் ஓடுது டாப் டு பாட்டம், நீயா பம்ப் அடிக்கிற, தானே நடக்குது. ஜீரணம் ஆகணும், நீயா ஜீரணம் பண்ற, தானே ஜீரணம் ஆகுது. கழிவுகளை வெளியேற்றணும், நீயா பண்ற, தானே தள்ளுது. அப்போ உன் ஆரோக்கியத்துக்கு, உயிர் வாழ்றதுக்கு, ஆரோக்கியத்துக்கு உன் கையில என்ன மச்சான் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன சாப்பிட்றேன்னு தெரிஞ்சு சாப்பிடு, எவ்வளவு சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு சாப்பிடு. அது மட்டும்தான் உன் கையில இருக்கு. அது மாதிரி பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஃபியூச்சர்லயும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நான் என்ன தாட்ஸை போடுறேன், என்ன எமோஷன்ஸை போடுறேன், இது மட்டும்தான் உங்க கையில இருக்கு.
ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இப்படி ஆயிடணும். இந்த மொமெண்ட் இப்போ இந்த க்ஷணத்தில் நான் பாசிட்டிவாக இருக்கேன்னா, உடம்பு இருந்து பாசிட்டிவாக தானே போகுது வைப்ரேஷன். ஓகே, நான் வந்து பாசிட்டிவாக தானே இருக்கேன். ஏதாவது மனசில் வருத்தம் இருக்கா? இல்லை. அப்படி மனசில் வருத்தம் இருந்தால் மாற்று. அதுக்கு தான் ஒன்று அஃபர்மேஷன் பண்ண சொல்கிறது. விஷுவலைசேஷன் ஒரு அஃபர்மேஷன் பண்ணி ஒரு உறுதிப்பாடு ஒன்று பண்ணி கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்க. ஒரு கற்பனை காட்சி, நீ ஆசைப்பட்ட விஷயம் நல்லபடியா நடக்குது, நல்லபடியா அது அருமையா நடக்குது, கற்பனை பண்ண கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு கவனம் இப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு நீ அன்கான்சியஸா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்ப, வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்ப, ஆனா அப்படி எதையும் யோசிச்சுட்டு இருப்ப. அது 99% நெகட்டிவான விஷயமா தான் இருக்கும். அதுல வந்து ஏக்கம் இருக்கும், துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், தப்பு பண்ணிட்டமேன்னு இருக்கும். இல்ல நமக்கு யாராவது ஏதோ தப்பு பண்ணிட்டாங்களே, அவன்லாம் நல்லா இருப்பானா, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்கும். சமைச்சிட்டு இருப்ப, சமையல் அது பாட்டுக்கு நடக்கும். ஆனா நீ உள்ளுக்குள்ள நீ ஒரு தாட்ஸ்ல இருப்ப. ஒன்னொன்னையும் விடாம பிரபஞ்சம் கணக்குல வச்சு லேபரட்டரியில பிரிக்கிறாங்க அவங்க. பிரிச்சு கணக்கு. அது உன்னுடைய சேமிப்பு என்ன, உன் கணக்கு வழக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கு, நெகட்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ அவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு பிரபஞ்சத்துக்கு ஈஸியா இருக்கும், சீக்கிரமா மேனிஃபெஸ்டேஷன் வரும். ஏன்னா நெகட்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப தடைகளே இல்லை, டக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். நெகட்டிவிட்டி தான் அதிகமா இருக்குங்க, பாசிட்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகும். ஏன்னா உனக்கு ஊட்டுறது கஷ்டம். ஐ மீன் நெகட்டிவிட்டியே ஊட்டும் உனக்கு. நீ என்ன சம்பாரிச்சியோ அதை தானே ஊட்ட முடியும் உனக்கு. ஸோ நீ நிறைய நெகட்டிவிட்டியை கொடுத்த, நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஊட்டும் அது உனக்கு. ஸோ இந்த கவனம் உங்களுக்கு வேணும். ஈர்ப்பு விதியில நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா பிரபஞ்சத்தோட லேப்ல இதான் நடக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்க அனுப்புற பிளட்ல சாராயத்தை கலந்து அனுப்புறது, சாக்கடையை கலந்து அனுப்புறது, கண்ட கெமிக்கல்ஸை கலந்து அனுப்புறது அப்படிலாம் இருந்தீங்கன்னா சுத்தமான பிளட்டா அனுப்பணும். தாட்ஸ், சுத்தமான தாட்ஸ், சுத்தமான எமோஷன்ஸ். இது ஒன்று 24/7 இட்ஸ் நாட் பாசிபிள். பட் கவனம் வரப்பெல்லாம் நீ பாசிட்டிவா இரு, அது போதும். கவனம் பாசிட்டிவ், கவனம் வரப்பெல்லாம் நீ பாசிட்டிவா இருந்து பழகு. கவனம் மேம்படும், அது ஜாஸ்தி ஆயிட்டே போகும். நீ கவனமாக இருக்கும் பொழுதுகள், பாசிட்டிவாக இருக்கும் பொழுதுகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் மெதுவா. நீ ஆரம்பிக்கும் போது ஒரு 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 நாளைக்கு கண்டிப்பா இதை பத்தி சிந்திப்பேங்க. ஒரு நாளைக்கு அவ்வப்பொழுது நான் இதை பத்தி சிந்திச்சு நான் வந்து என்ன யோசிக்கிறேன், நான் வந்து என்னுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கு, நான் வந்து என்னுடைய ஈர்ப்பு விதி மேல எனக்கு கவனம் இருக்கா, நான் ஆசைப்படுற விஷயங்களை பத்தி தான் சிந்திக்கிறேன்னா, நெகட்டிவா எதுவும் யோசிக்கல, இப்படின்னு உனக்கு அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு கவனத்தை கொண்டு வா. அது போதும். அப்படியே அது வளர்ந்து 24 மணி நேரமும் நீ உன்னுடைய லட்சியங்களை நோக்கிய குறியாக இருப்பாய். உன்னுடைய எனர்ஜி ஃபுல்லா பாசிட்டிவாக இருக்கும், உன்னுடைய சிந்தனைகள் ஃபுல்லா பாசிட்டிவாக இருக்கும். அது தானே நடக்கும். ஸோ முயற்சி செய்து பயிற்சி செய்து மேனிஃபெஸ்டேஷனை நடத்துங்கள் என்ற கோரி. இதுக்குதான் அந்த காரண சுத்தி பண்றது டூல். இதுதான் நடக்கும் உங்களுக்கு. லெவல் 1 லெவல் 2 இதுதான் நடக்கும் உங்களுக்கு. அந்த கர்ண சுத்தி பேரே அதுதான், சுத்தி. கிளியர் இட். அந்த கர்ண சுத்தி லெவல் 1ல உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவீங்க. லெவல் 2ல உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவீங்க. ஸோ தட் நீங்க யூனிவர்ஸோட லேபுக்கு அனுப்பும் பொழுதே பரிசுத்தமான பிளட் தான் அனுப்புவீங்க. பரிசுத்தமான தாட்ஸும் சுத்தமான எமோஷன்ஸும் நீங்க அனுப்புவீங்க. ஸோ ஃப்ரீ. தட் சைட் மீண்டும் அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன்.